வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கேமராவை உடைத்தவர்களுக்கு ரூபாய் 80,000 தண்டம். நல்லூரில் அதிரடி நடவடிக்கை. தமிழர் பகுதியில் 14 வயது மகள் மாயம். போலீஸ் நடவடிக்கை குறித்து பெற்றோர் குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் தொடர்பில் தென்னிலங்கையில் உண்மைக்கு புறம்பான பரப்புரைகள். விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க புதிய திட்டம். ஜனாதிபதி முக்கிய நடவடிக்கை. பாதாள உலகத் தலைவன் ககனவின் நண்பன் கைது. மத்திய கிழக்கில் பதற்றம். அடுத்தடுத்து தாக்கப்பட்ட கப்பல்கள். ஆட்டம் காட்டும் ஹூதி. அரிய வானியல் நிகழ்வு. 121 ஆண்டுகளுக்கு பின்னர் முழு சூரிய கிரகணம். அரச வாகன ஏலத்தில் 10 மில்லியன் மோசடி. சிக்கிய அமைச்சரின் உறவினர். முஷ்தபா கமேனியின் உடல்நிலை. ஈரான் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. யாழில் போதை கடுமையான இளைஞர் மரணம். வெளிநாடொன்றில் கொலை செய்யப்பட்ட இலங்கை இளைஞன் பிரதமரின் தலையிட்டால் உண்மை அம்பலம். கிளிநொச்சியில் அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்து. இளைஞர் பலி. மற்றொருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. மெகசின் சிறைச்சாலைக்கு போதைப்பொருள் விநியோகிக்க முயன்ற சிறைச்சாலை அதிகாரி கைது. நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் சட்டவிரோதமாக வீதிகளில் கழிவுகளை வீசி செல்வோர் அடையாளம் காணப்பட்டு அவர்களிடமிருந்து தண்டப்பணம் அறவிடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் நந்தாவில் அம்மன் கோயில் பகுதியில் நல்லூர் பிரதேச சபையால் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமரா ஒன்று அண்மையில் சிலரால் அடித்து நாசப்படுத்தப்பட்டது. இருப்பினும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்ட ஏனைய கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை பயன்படுத்தி குறித்த நபர்கள் அடையாளம் காணப்பட்டனர். மேலும் கேமராவின் பெறுமதியுடன் தண்டப்பணத்தையும் சேர்த்து 80,000 ரூபாய் தொகையை குறித்த நபர்களிடமிருந்து நல்லூர் பிரதேச சபையால் அறவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தையிட்டு திசவிகாரியால் ஆக்கிரமிக்கப்பட்ட பவானி வீதி தொடர்பில் தென்னிலங்கையில் உண்மைக்கு புறம்பான விடயங்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. பிரிவினாவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய உரிமைகளை பாதுகாக்கும் மத்திய நிலையத்தின் தலைவரான கலகம குசலத்திரர் திரிவுபடுத்தப்பட்ட பல கருத்துக்களை வெளியிட்டார். தையட்டி திசவிகாரியால் ஆக்கிரமிக்கப்பட்ட பவானி வீதி விடுவிப்புக்கு எதிராக வலிவடக்கு பிரதேச சபைக்கு எதிராக போலீசார் தொடர்ந்த வழக்கு மல்லாகம் நீதிமன்றால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான பரப்புரைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த ஊடக சந்திப்பில் தேர தெரிவித்த கருத்து திசவிகாரியின் நடுவே வீதியொன்றை அமைக்க வேண்டும் என்று ஒருவித அழுத்தம் பிரிவிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலாலி போலீசாரால் பெறப்பட்ட தடை உத்தரவை மெல்லாகம் நீதவான் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து நெல்லை நியாயமான விலையில் கொள்வனவு செய்வதற்காக சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு கடன் வழங்கும் திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் நெல் கொள்வனவில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் வங்கிக் கடன் பெறுவதில் உள்ள சிரமங்கள் குறித்து ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். அதன்படி மாவட்ட செயலாளர்களின் ஊடாக சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு நெல் கொள்வனவுக்கான கடன் வழங்கும் திட்டம் குறித்து கலந்துரையாடப்பட்டு வருவதாக அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிடமிருந்து 1 கிலோகிராம் நெல்லை குறைந்தபட்சம் 120 ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய வேண்டும். ஒரு விவசாயிடமிருந்து ஹெக்டேருக்கு அதிகபட்சம் 4,000 கிலோகிராம் நெல் கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தமிழ் மக்களுக்கு தீர்வு அல்ல, சமஷ்டி தீர்வு எமது நிலைப்பாடு என சட்டத்தரணியும் முன்னாள் யாழ்ப்பாண மாநகர முதல்வரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் துணை பொதுச் செயலாளருமான பிஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்தார். வடமராட்சியில் ஊடகவியலாளர்கள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போது அவர் இதை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட முடியாது, உடனடியாக நடத்தப்பட வேண்டும். 2018 ஆண்டு வடக்கு மாகாண சபை பதவியை இழந்தது. 2017 கிழக்கு மாகாண சபை பதவியை இழந்தது. கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேலாக மாகாண சபை தேர்தல் நடத்தாமல் அரசாங்கம் வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்கிறது. அவர்களை பொறுத்தவரை இந்த நாடு ஒற்றை ஆட்சிக்குள் இருக்க வேண்டும். இந்த நாட்டில் அதிகாரம் சற்று கூட பகிரக்கூடாது. அதிலும் விசேடமாக தமிழ் மக்கள் தங்களுடைய எந்த ஒரு பிராந்தியத்தின் மீதும் தங்களுடைய ஆளுமை அல்லது தங்களுடைய ஆட்சியை செயற்படுத்தக்கூடாது என்பதில் அவர்கள் மிக தீவிரமாக தெளிவாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான ககன என்பவரின் உள்நாட்டு போதைப்பொருள் விநியோக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த முக்கிய நபர் பெருந்தொகை போதைப் பொருட்களுடன் காவல்துறை விசேட அதிரடிப்படையால் கைது செய்யப்பட்டார். காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் கோமாகம பகுதியில் உள்ள ஹைலெவல் வீதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 800 போதை மாத்திரைகளும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளன. செங்கடலில் சரக்கு கப்பல் ஒன்று மீது ஈரான் ஆதரவு ஹவுதிகள் நடத்திய தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் 10 பேர் காயமடைந்ததாகவும் ஏமன் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மோச்சா துறைமுகத்துக்கு தெற்கே கப்பல் மீது 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கியதில் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் 3 பாகிஸ்தானியர்கள் மற்றும் ஒரு இந்தோனேசியர் உட்பட 4 மாலுமிகள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணில் நிகழும் வியப்பூட்டும் நிகழ்வுகளில் ஒன்றான முழு சூரிய கிரகணம் இன்று புதன்கிழமை நிகழவுள்ளது. 2026 ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் இன்று இந்திய நேரப்படி இரவு 9:04 முதல்
13ஆம் தேதி நள்ளிரவு 1:37 வரை சுமார் 4.5 மணி நேரம் நீடிக்கும் என்றும் இதில் முழு மறைப்பு இரவு 11:13 மணி முதல் நள்ளிரவு 12:03க்குள் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமத்தூளில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்தவின் மைத்துன கைது செய்யப்பட்டார். கேகாலை குற்றப்புலனாய்வு துறையினரால் இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுசந்த சுதர்சன எனப்படும் குறித்த நபர் அமைச்சர் லால்காந்தவின் மனைவியின் தங்கையின் கணவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச வாகன ஏலத்தின் போது நபர் ஒருவரிடம் 10 மில்லியன் ரூபாவுக்கு மேல் மோசடி செய்ததாக அமைச்சர் லால்காந்தவின் மைத்துனருக்கு எதிராக சுரங்க சஞ்சித் ரமணவீர என்பவரால் செய்யப்பட்ட முறைப்பாடின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் முஷபா கமேனியின் உடல்நிலை குறித்து பரவி வரும் வதந்திகளை ஈரான் மறுத்துள்ளது. அந்த நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசாகியான் இது குறித்து கருத்து வெளியிட்டார். இந்த நிலையில் முஷபா கமேனி முழுமையான மற்றும் ஆரோக்கியமான உடல்நலத்துடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். முஷபா கமேனியுடன் நடைபெற்ற 7 முதல் 8 மணி நேர நீண்ட ஆலோசனை கூட்டத்துக்கு பின்னர் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஐத்தியமலை பகுதியில் தனியார் கல்வி நிலையத்துக்கு செல்வதாக கூறி சென்ற 14 வயது சிறுமியொருவர் கடந்த 2ஆம் தேதி முதல் காணாமற் போயுள்ளார். ஐத்தியமலையைச் சேர்ந்த அல்போன்ஸ் எசிகா வயது 14 என்ற சிறுமியே காணாமல் போயுள்ளார். சம்பவத்தன்று வழமை போல பாடசாலைக்கு சென்ற சிறுமி பின்னர் பிற்பகல் 2 மணியளவில் தனியார் கல்வி நிலையத்துக்கு செல்வதாக கூறி சென்றார். மாலை 6 மணி ஆகியும் வீடு திரும்பாத சிறுமி பெற்றோர் 119 என்ற காவல்துறை அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தகவல் வழங்கினர். மறுநாள் ஐத்தியமலை காவல் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் குறித்த நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று பெற்றோர் குற்றம் சுமத்தினர். இந்நிலையில் காணாமல் போன சிறுமி தொடர்பில் மட்டக்களப்பில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிகளவான போதைப் பொருளை உட்கொண்ட இளைஞர் ஒருவர் நேற்று உயிரிழந்தார். கோப்பாய் தெற்கு பகுதியைச் சேர்ந்த கணேசலிங்கம் கம்ஷ்மன் வயது 33 என்பவரை உயிரிழந்தார். குறித்த நபர் நேற்று இரவு கோப்பாய் தெற்கு பகுதியில் உள்ள வாழைத்தோட்டம் ஒன்றுக்குள் மயக்கமுற்ற நிலையில் இருந்தார். இந்நிலையில் அவரை மீட்ட நண்பர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் கூற்று பரிசோதனையில் அவர் அதிகளவு போதைப் பொருளை பாவித்திருந்தமையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபியில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் ஒன்றில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் பிரதமர் கரணி அமரசூரிய நேரடி தலையீட்டின் காரணமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கம்பளை அத்கால பகுதியைச் சேர்ந்த 25 வயதான சாமிக்கு இஷால் இயனக்கி என்ற இளைஞனின் சடலமே நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு நேற்றைய தினம் இறுதிக்கிரியை நடைபெற்றது. கடந்த 2 வருடம் 10 மாதங்களுக்கு முன்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அபுதாபிக்கு சென்ற இளைஞன் தாக்குதல் ஒன்றால் கடந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி உயிரிழந்தார். உயிரிழந்த இளைஞனின் மாமா அந்த இளைஞனை வெளிநாட்டுக்கு அனுப்பிய முகவர நிலையத்திடம் தகவல் கூறிய போதும் ஒப்பந்த காலம் முடிவடைந்ததாக கூறி அந்நிறுவனம் பொறுப்பிலிருந்து நழுவ முயன்றது. இதையடுத்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் வெளிவகார அமைச்சில் தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. சிங்கப்பூரிலிருந்து உடனடியாக நாடு திரும்பிய தாயாரும் உறவினர்களும் தேவையான சட்ட ஆவணங்களை தயாரித்து அபுதாபி நிறுவன அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அது பலனளிக்கவில்லை. இதனிடையே நிற்கதிக்குள்ளான குடும்ப உறுப்பினர்கள் பிரதமர் கரணி அமரசூரியக்கு வாட்ஸ்அப் குறும் செய்தி ஒன்றை அனுப்பினர். இதன் காரணமாக பிரதமரின் பணிப்புரையின் பேரில் பிரதமர் செயலகம் தலையீடு செய்து சடலத்தை நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஏனையின் வீதி தொண்டமாநகர் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 21 வயது இளைஞன் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பொருட்களுடன் பயணித்த 2 பார ஊர்திகள் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றது. பார ஊர்தி வீதிகள் நிறுத்தி பொருட்களை இறக்க முற்பட்ட போது பின்னால் வந்த பார ஊர்தி மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. இந்த விபத்தில் பார ஊர்தியின் உதவியாளரான 21 வயதான சத்யராசா சஞ்சயன் என்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் உயிரிழந்தார். மேலும் 28 வயதான சாரதி படுகாயங்கள் அடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொரளை மகசின் சிறைச்சாலைக்கு போதைப்பொருள் விநியோகித்து வந்ததாக கூறப்படும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அதிகாரியிடமிருந்து சுமார் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 100 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 20 கிராம் கெரோயின் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் தெகுவளை பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபர் ஒருவர் முதலில் கல்கிசை பகுதியில் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டார். மெகசின் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதி ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் போதைப்பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் தொடர்பில் தகவல் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்கள பொறுப்பதிகாரி தலைமையிலான அதிகாரிகள் குறித்த நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டனர். தையிட்டு திசவிகாரியால் ஆக்கிரமிக்கப்பட்ட பவானி வீதி தொடர்பில் தென்னிலங்கையில் உண்மைக்கு புறம்பான விடயங்கள் பரப்பப்பட்டு வருகின்றன.
பிரிவினாவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய உரிமைகளை பாதுகாக்கும் மத்திய நிலையத்தின் தலைவரான கலகம குசலத்திர தேரர் திரிவுபடுத்தப்பட்ட பல கருத்துக்களை வெளியிட்டார். தைகட்டி திசவிகாரையால் ஆக்கிரமிக்கப்பட்ட பவானி வீதி விடுவிப்புக்கு எதிராக வலிவடக்கு பிரதேச சபைக்கு எதிராக போலீசார் தொடர்ந்த வழக்கு மல்லாகம் நீதிமன்றால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான பரப்புரைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த ஊடக சந்திப்பில் தேரர் தெரிவித்த கருத்து திசவிகாரையின் நடுவே வீதியொன்றை அமைக்க வேண்டும் என்று ஒருவித அழுத்தம் பிரிவிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலாலி போலீசாரால் பெறப்பட்ட தடை உத்தரவை மெல்லாகம் நீதவான் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து நெல்லை நியாயமான விலையில் கொள்வனவு செய்வதற்காக சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு கடன் வழங்கும் திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் நெல் கொள்வனவில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் வங்கிக் கடன் பெறுவதில் உள்ள சிரமங்கள் குறித்து ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். அதன்படி மாவட்ட செயலாளர்களின் ஊடாக சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு நெல் கொள்வனவுக்கான கடன் வழங்கும் திட்டம் குறித்து கலந்துரையாடப்பட்டு வருவதாக அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிடமிருந்து 1 கிலோகிராம் நெல்லை குறைந்தபட்சம் 120 ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய வேண்டும். ஒரு விவசாயிடமிருந்து ஹெக்டேருக்கு அதிகபட்சம் 4000 கிலோகிராம் நெல் கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தமிழ் மக்களுக்கு தீர்வு அல்ல, சமஷ்டி தீர்வு எமது நிலைப்பாடு என சட்டத்தரணியும் முன்னாள் யாழ்ப்பாண மாநகர முதல்வரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் துணை பொதுச் செயலாளருமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்தார். வடமராட்சியில் ஊடகவியலாளர்கள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போது அவர் இதை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட முடியாது, உடனடியாக நடத்தப்பட வேண்டும். 2018 ஆண்டு வடக்கு மாகாண சபை பதவியை இழந்தது. 2017 கிழக்கு மாகாண சபை பதவியை இழந்தது. கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேலாக மாகாண சபை தேர்தல் நடத்தாமல் அரசாங்கம் வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்கிறது. அவர்களை பொறுத்தவரை இந்த நாடு ஒற்றை ஆட்சிக்குள் இருக்க வேண்டும். இந்த நாட்டில் அதிகாரம் சற்று கூட பகிரக்கூடாது. அதிலும் விசேடமாக தமிழ் மக்கள் தங்களுடைய எந்த ஒரு பிராந்தியத்தின் மீதும் தங்களுடைய ஆளுமை அல்லது தங்களுடைய ஆட்சியை செயற்படுத்தக்கூடாது என்பதில் அவர்கள் மிக தீவிரமாக தெளிவாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தனியாக யாழ்ப்பாணத்தில் மட்டும் பண்ண நீ மற்ற டிஸ்ட்ரிக்ட்களும் சேர்த்தால் வட மாதிரி விட வரும் 100க்கு மேலே வரும். அப்போ ஒரு 3 மந்த்ஸில் எவ்வளோ போகிறோம்னு தெரியல. மேக்ஸிமம் இதில் எல்லாரையும் விடுபடுத்த போகணும். அது செய்கிறதுக்கு இந்த வளங்களை முழுக்க பயன்படுத்தலாம். அதுக்கு கதைச்சியங்கள் சுகமாக இருக்கும். நாங்கள் ஒரு ஆலோசனை என்ன கேட்டால் பர்சனலாக விடாரத்தில் என்ன சூசைட் கூடுனதுக்கு என்ன காரணம்னா என்ன கேட்டால் 2-3 விஷயம் தான் சொல்லலாம். ஒன்று ஆல்கஹால் தான் மெயின் ரீசன். ஆல்கஹால்ன்றது இங்கே ஆல்கஹால் தனியாக ஆல்கஹால் மட்டும் இல்லை. ஆல்கஹால் டொமஸ்டிக் வயலன்ஸ். இப்போ நாங்கள் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் என்று கரைக்கிறோம். அது ஜெண்டர் பேஸ்ட் மட்டும் இல்லை தானே. இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குங்க. அப்போ வயலன்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், வயலன்ஸ் அகேன்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அந்த ஆல்கஹால் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அதில் தொடர்ச்சியாக டொமஸ்டிக் வயலன்ஸ். அடுத்தது இப்போ பக்கத்து நாட்டில் இப்போ இந்தியாவில எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த தற்கொலை முயற்சி செய்து ஆக்களை ஒரு 1 year 1.5 years ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபாலோ பண்ணுற மூலம் நம்ம சென்னையிலலாம் அந்த இதை குறைச்சிருக்கிறோம். இவங்களே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் வேணும், அதை ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுக்கண்டு ஒரு அதாவது எங்களோட ரிசோர்ஸ் புவராக இருக்குது. அப்போ எங்களோட ரிசோர்ஸை மொபிலைஸ் பண்ண நான் நினைக்கிறேன். ரிசோர்ஸ் புவர்ன்றதை விட கரெக்டாக மொபிலைஸ் பண்ணுற வேலைகளை செய்தால் ஓரளவு இம்பேக்ட் கொண்டுடலாம்னு தான் இந்த நாலேஜ் இருந்த ஒரு ஆள் ஹைட் பண்ணிச்சினோம் என்று சொன்னால் பூரணமாக குறைக்கலாம். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தெல்லாம் எங்கள்கிட்ட அனுப்புகணும், பலோப்புக்கு அனுப்புகணும். சில வைத்தியசாலையிலிருந்து மெண்டக்கல் யாழ்ப்பாணம் மெண்டக்கல் கூட்டிகிட்டு இருந்தெல்லாம் அனுப்புகணும். அதுக்கு எங்களுடைய ஸ்டாஃப் எவ்வளோ தூரம் சரியாக பலோ பண்ணினமான்றதும் தெரியாமல் இருக்குது. அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ தற்கொலை முயற்சி செய்து தப்பி வந்த ஒரு ஆளுக்கு என்ன செய்யப்படுகிறது, அவன் குடும்பத்தினருக்கான இல்லாட்டி லெப்ரசி கேம்பெயின் மாதிரி ஒரு கேம்பெயின் கட்டாயம் இருக்கிறோம். இதுக்கு இருந்தால் தான் டீல் பண்ணி கொண்டு போகிறோம். ஏன்னா இது ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் இந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரி. அப்போ அதில் இங்கே நடக்கிறது போருக்கு பிறகு அல்லது அதுக்கு முதல்ல இருந்து இது கூட அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அது நாங்கள் நேயம் என்று சொல்லி எங்களுக்கு ஹாட்லைன் இருக்குது. உடம்பில் சுமித்திரிய மாதிரி பிரமாணத்துக்கு நாங்கள் தமிழ்லேயே மொட்டு 1226666 நேயம் என்ற ஹாட்லைன் எங்கள் தெளிவலையில் இருக்குது. யாரும் அதை கண்டாக்ட் பண்ணால் அந்த இந்த உலகம் இந்த நெருக்கடி இருக்கிறார்கள் கண்டாக்ட் பண்ணி நாங்கள் அது கவுன்சிலிங் மாதிரி செய்யணும். அது தனியாக அந்த டபிள்யூடிஆர்கள் மட்டும் இல்லை. இப்போ என்சிபிஏ இதெல்லாம் சிறுவர் சம்பந்தமான நடவடிக்கைகள் அதை புலோக்கும் செய்யுது.
செய்யலாம், சிலர் செய்கிறீங்க. இப்போ நீங்கள் இல்லை சொன்ன மாதிரி இப்போ யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு முதல் எடுத்து அவை எல்லாரையும் ஒரு அவையில் எல்லாரும் இப்போ செறிஞ்சு விட்ற மாதிரி எல்லாரும் விருப்பத்தோடு செய்யணும், செய்ய தான் எனக்கு கொடுக்குறேன்.